நம்ம வந்து இப்படி 3 எழுதுவோம்ல, நம்பர்ஸ்ல நம்பர் 3 எழுதுவோம்ல. சோ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ வந்து எப்படி எழுத போறோம்னா, இந்த நம்பர் 3 எழுதுறோம்ல. சோ 3 எழுதிட்டு இந்த மிடில்ல இருந்து ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்வீப்பிங் லைன் கொஞ்சம் கர்வ்டா போட்டுக்கலாம். ஓகேவா? இல்ல இப்படி ஸ்ட்ரைட்டா கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் அண்ட் அந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு மேல மட்டும் ஒரு குட்டி ஸ்லீப்பிங் லைன். ஓகேவா? எழுதிக்கிறீங்களா நோட்ல? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ மேல வந்து ஹிந்தி வவல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஹிந்தி வவல்ஸ்க்கு பேர் தான் ஸ்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்வர். ஸோ மொத்தம் 13 இருக்கு. ஓகேவா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆசே நம்ம என்ன பார்த்தோம்? வாட் இஸ் திஸ் இன் ஹிந்தி? பொமக்ரேனட் ஹிந்தியில என்ன ஞாபகம் இருக்கா? இல்லம்மா. ஆசே என்ன பார்த்தோம்? அனார். 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 இந்த நா வந்து எழுதுறது சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அனார். ஓகே. சோ இங்க டபுள் ஏ போட்டிருக்காங்கல்ல. அனார். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு வேர்ட் இருக்கு நமக்கு ஆல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. சோ அது பேரு அத்ராக். அத்ராக். அதரக். சோ அதரக்னா ஜிஞ்சர்னு அர்த்தம். அலமாரி. அலமாரி. அல்மாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கபோர்ட்னு சொல்லுவோம்ல. சோ அதுவும் அல்மாரி. அல்மாரி. செகண்ட் வேர்ட் பாருங்க. செகண்ட் வேர்ட் ஆ. சோ அதே மாதிரி 3 போட்டுக்கோங்க. ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. சோ அது பக்கத்துல இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். 2 ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு மேல மட்டும் ஒரு ஸ்லீப்பிங் லைன். சோ இதான் ஆ. நம்ம எப்படி தமிழ்ல எழுதும் போதெல்லாம் கா அப்படின்னு அந்த ஒரு துணை எழுத்து போடுவோம்ல. சோ துணை எழுத்து போட்டோம்னா லாங் சவுண்ட்னு அர்த்தம் நம்ம போடுவோம்ல. சோ அதே மாதிரி சிமிலரா இங்க வந்து ஒரு கோடு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு போறோம். ஆல இருந்து ஆக்கு வந்து ஒரே ஒரு கோடு மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஆ எழுதிட்டு ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டாண்டிங் லைன் மட்டும் போட்டுக்கோங்க. லாங் ஓவல். ஓகேவா? சோ ஆம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆலுங்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இல்ல நிறைய பேர் யூஸ் பண்றாங்கல்ல ஆலு. ஆலுனா பொட்டேட்டோ. ஓகேவா? சோ அந்த ஆ அப்படிங்கறது தான் நம்ம பார்த்த லெட்டர். சோ அந்த ஆலூல வர்ற ஆங்கிறது. சரியா? சோ அடுத்து ஃபயருக்கு வந்து ஆக். ஆக். ஓகேவா? ஆக். சோ ஆக்னா ஃபயர்னு அர்த்தம். நம்ம 3 வேர்ட்ஸ் பார்த்தாச்சு, 3 பிக்சர்ஸ் பார்த்தாச்சு. ஓகேவா? சோ அடுத்து தேர்ட் லெட்டர் தான். தேர்ட் லெட்டர் வந்து இ நம்ம பார்த்தோம்ல. சோ இ வந்து எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு நம்ம எஸ் எழுதுவோம்ல. இங்கிலீஷ் லெட்டர் எஸ். கர்வ். இதை நம்ம வளர்ச்சி மட்டும் விடணும். சோ இதான். அண்ட் எல்லா லெட்டர்ஸ்க்குமே மேல இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன் இருக்கும். ஓகேவா? தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிந்திங்கிறது இந்த ஒரு தேவநாகரி அந்த லாங்குவேஜ்ல இருந்து வந்து. ஸோ அதனால நம்ம வந்து எல்லாத்துலயுமே மேல இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கணும். ஓகேவா? எப்படி எழுதணும்? ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கணும். ஒரு எஸ் மாதிரி போட்டுக்கணும். இங்கிலீஷ் எஸ். ஸோ அதுக்கு அடுத்து இப்படி ஒரு கர்வ் பண்ணி இதை கீழே போகும். ஓகேவா? ஸோ இதான் இ. நோட்ல ஈசே இம்லி பார்த்தோமா? இம்லி. ஈசே இம்லி. ஓகேவா? இம்லின்னா நம்ம புளின்னு சொன்னோம்ல. அந்த புளி சாதம் அதெல்லாம் நீங்க செய்வோம் இங்கல்ல. சோ அந்த புளிக்கு வந்து இம்லி. ஓகேவா? சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் காமன் எல்லார் வீட்லயும் செய்யறது இட்லி. சோ அதுவும் அந்த ஈல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சோ அந்த இட்லியில வர ஈ தான் நம்ம பாக்குற இப்போ இந்த லெட்டர் இ. ஓகேவா? சோ அடுத்து இமாரத்ஸ். இமாரத்னா பெரிய பெரிய பில்டிங்னு அர்த்தம். இமாரத்ஸ். 3 வேர்ட் பிக்சர்ஸ் பார்த்திருக்கீங்க. சோ இம்லி, இட்லி, இமாரத். ஓகேவா? சோ எல்லாமே ஈல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஃபோர்த் லெட்டர் இ பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுல வந்து எப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் வவல் எழுதணும்ல. ஃபர்ஸ்ட் இ எழுதுனீங்கல்ல. சோ இ எழுதுற மாதிரியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஜஸ்ட் மேல இப்படி ஒரு 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 டூக் மாதிரி மட்டும் போடுங்க. அவ்வளவுதான். இதான் ஈ. ஈசே ஈக்கு பார்த்தோமா? ஈக். ஈக்கு பார்த்தோம்ல அதேஷ். சுகர் கேன். அதே மாதிரி ஈட்.
ஈட்னா பிரிக் செங்கல்னு அர்த்தம். ஓகே, ஈட். சோ இங்க வந்து இட்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா அத இட்டு. சோ இட்டுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த லெட்டர் ஈட், ஈட். ஓகேவா? ஈஸ்வர். ஈஸ்வர் படிச்சிருக்கீங்களா? ஈஸ்வரன் அப்படி நம்ம தமிழ்ல சொல்றோம்ல கடவுள. ஈஸ்வர். அடுத்த லெட்டர் என்ன இருக்கு? ஸ்கிரீன்ல தெரியற லெட்டர் என்ன? இது வந்து ஷார்ட் சவுண்ட், ஷார்ட் சவுண்ட். ஓகே, சோ சிம்பிளா ஒரு 3 மட்டும் போட்டுட்டு மேல ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த 3க்கு மேலயே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. சரியா? உள்ளு. சரியா? உள்ளு. அடுத்து கார்டன். ஓகேவா? உப்பவன். ஜம்ப். ஜம்ப் பண்றது வந்து உச்சல். வந்து அழுத்தணும். அதனாலதான் இந்த 2 தடவை போட்டிருக்கேன். ஓகேவா? உச்சல். சோ இதெல்லாமே ஊல ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ். ஓகேவா? வேர்ட்ஸ். ஓகேவா? ஓகே, சோ அடுத்து நெக்ஸ்ட் லெட்டர் என்னது? வாட் இஸ் தி 6th லெட்டர்? ஊ. வெரி குட். ஊ சே ஊன். ஓகேவா? ஊன். ஊன். ஓகேவா? ஊன்னா உள்ளுன்னு அர்த்தம். நம்ம பார்த்தோம்ல. அடுத்து ஊப்பர். ஊப்பர். ஓகேவா? ஊப்பர் அப்படின்னா மேல. அப்பர். அடுத்து ஊத். ஊல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ். ஓகேவா? சோ ஊன்னா உள்ளுன்னு அர்த்தம். ஊப்பர் அப்படின்னா அப்படி மேல இருக்கு பாத்தீங்களா? ஊப்பர்னா அப்புன்னு அர்த்தம். ஓகேவா? அப். ஊப்பர். சோ அந்த ஊ வந்து இழுத்து சொல்லணும். லாங் வவல். சரி, அடுத்து ஊத். ஊதுனா ஓட்டர். சோ ஓட்டர்ங்கிறது இது ஒரு அனிமல். சி அனிமல். ஓட்டர் பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓட்டர் கேள்விப்பட்டது இல்லையா? சரி, ஓகே. சோ ஓட்டர்ங்கிறது ஒரு சி அனிமல். ஓகேங்க, கடல்ல இருக்கும். ஓட்டர் அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாம் கிடையாது. அது ஃபாரின் கண்ட்ரிஸ்ல ஆனா ஓட்டர்ன்ற ஒரு அனிமல் வந்து சி அனிமல் இருக்கு. சரியா? அதுக்குதான் ஹிந்தில ஊத். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட் வவல் எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி ஒரு 3 போட்டுக்கோங்க. சோ இப்படி மட்டும் போட்டா என்ன லெட்டர்? இப்ப நான் என்ன லெட்டர் எழுதியிருக்கேன்? ஊ. குட். சோ இது வந்து ஊ. இப்போ இதை நெடில் ஆக்கணும், அதாவது லாங் சவுண்ட் ஊ ஆக்கணும். என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு அதுல இருந்து ஒரு சின்ன ஸ்டாண்டிங் லைன் போடுங்க. சோ அது கொஞ்சம் கர்வா போட்டுக்கோங்க. சரியா? இப்படி ஒரு கர்வா போடுங்க. அவ்வளவுதான். இப்படி கர்வா ஒரு லைன் போட்டீங்கன்னா இதான் ஊ. ஓகேவா? லாங் சவுண்ட்.